வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போறோம்னு சொன்னா, ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் உள்ள எங்களுடைய உறவுகளையும் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகிறார் என்று சொல்லி நவாலி வடக்கை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் இன்றைய தினம் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அவங்க என்ன விடயம் சொல்லியிருக்காங்க அர்ஜுனா ராமநாதன் அவர்கள், அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறது என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. ரைட். இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுக்கு தெரியும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறைய இடங்கள்ல வந்து பெரும்பாலும் நிறைய வேட்பு மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதுல வந்து அர்ஜுன ராமநாதன் அவர்களுடைய அந்த சுயேட்சை குழுக்குரிய வேட்பு மனுக்களும் பெரும்பாலான இடங்கள்ல வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது விடயங்களுக்கு தெரியும். இப்ப அந்த நிராகரிப்பு தொடர்பாக தான் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, நவாலி வடக்கை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் வந்து வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை சார்பாக ஒரு வேட்பாளராக இவங்க வந்து நின்றுருக்காங்க. யாரு? அர்ஜுனா ராமநாதன் அவருடைய அணியில வந்து இந்த பெண், நவாலி வடக்கு சேர்ந்த இந்த பெண் வந்து நின்றுருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவங்க இன்றைய தினம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தன்னை வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வலியாமம் தென்மேற்கு பகுதியில வந்து பொறுப்பாக விட்ட நபர் ஒருவர் தன்னை வந்து அவர்களுடைய அணியில சேர சொல்லி கேட்டதாகவும், அதன் பேரில் தான் வந்து அந்த அணியில சேர்ந்து கொண்டதாகவும், அதுக்கு பிறகு அவங்க எல்லாரையும் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருந்ததாகவும், அந்த குரூப் மூலமா தான் எல்லா தகவலையும் பகிர்ந்துருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மூன்று பேர் மட்டும் தான் மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி விட்டுருக்காங்க. மிச்ச ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ண இல்லாது. யார் யாருன்னு சொன்னா, அர்ஜுனா ராமநாதனும் கௌசல்யா அவர்களும் அதில் அந்த 2 பேரை விட்டு இன்னொரு ஒரு அண்ணா அவராலும் அந்த குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணலாம். மிச்ச யாருமே வந்து அந்த குரூப்ல மெசேஜ் பண்ணலாம். என்ன மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இருந்திருக்குது. அப்படி இருந்ததாலே வந்து இவங்களுக்கு அதுல வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, தாங்க எந்த விதமான கருத்துக்களையோ எந்த விதமான விடயங்களையோ வந்து அதுல பகிர இல்லாம இருக்குது. இவர்களுடைய இந்த செயற்பாடு வந்து வளமைக்கு மாறா இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, அந்த வேட்பு மனுக்கள் செய்ய வேண்டிய அந்த நபர்கள் வந்து அந்த பணம் செலுத்த வேண்டும். அந்த பணம் வந்து அந்த கட்டுப்பணம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து அந்த பணமும் வந்து இறுதி நாட்கள் அந்த கிட்டமுட்டமா வர்ற டைம்ல எல்லாம் இவங்ககிட்ட அவசரமா சொல்லி அந்த நிதியினை வந்து உடனடியாக பேங்க் டிபாசிட் பண்ண சொல்லி இவங்க அந்த டைம்ல தான் ஓடி திரிஞ்சு அந்த காசு இல்லாம அந்த காசு 5000 ரூபாய் காசு வந்து இவங்க மாறி டிபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு வந்து இவங்க யார்கிட்டயோ காசை மாறி அதுக்கு வந்து டிபாசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த வலிகாமம் அந்த பகுதியில இருந்து 40,000 ரூபாய் காசு வந்து டிபாசிட் கட்டுப்பணத்துக்காக டிபாசிட் ஆயிருக்குது. அந்த பணங்கள், அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இதுக்கு கட்டுப்பணம் கட்டணும். உங்களோட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டா அந்த பணத்தை வந்து நாங்க திரும்ப தாரோம் என்ற மாதிரி சொல்லித்தான் அந்த பணத்தை வந்து வேண்டி இருக்காங்க. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லி என்ன நடந்திருக்கு சொன்னா, அந்த இறுதி நேரத்தில், அதாவது அந்த 20ஆம் தேதி க்ளோசிங் டேட்னு சொன்னா 20ஆம் தேதி 12 மணிக்கு முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தான் அந்த விண்ணப்ப படிவங்கள்லாம் கொண்டு கச்சேரிக்கு போயிருக்கிறாங்க. யாரு? அர்ஜுனாவுடைய அந்த டீம் வந்து அந்த விண்ணப்பங்களை கொண்டு கச்சேரிக்கு போயிருக்காங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த நேரம் மட்டுமட்டான டைம்ல கடைசி நேரத்துல கொண்டு போனதால இவங்க வந்து அந்த ஃபைலை வந்து அங்க தேர்தல் ஆணையாளரிடம் ஒப்படைக்கவே இல்லையாமன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதாவது தான் வந்து இவையில் வந்து அந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி சொன்ன பிற்பாடு தான் போய் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போய் தான் நேரடியாக விசாரிச்சதாகும். விசாரிச்ச டைம்ல இந்த தேர்தல் ஆணையாளர் என்ன சொல்லியிருக்கு என்றாலாம், அர்ஜுனா ராமநாதனுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் இந்த தேர்தல் தொடர்பான நிறைய சட்டத்திட்டங்கள், இந்த விண்ணப்ப படிவங்கள் நிரப்புவது தொடர்பான விடயங்கள், இப்படி நிறைய விடயங்களை வந்து தேர்தல் ஆணையாளர் ஏற்கனவே அர்ஜுனா ராமநாதனுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் வந்து சொல்லியிருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட நபர்கள் இவங்களோட கேள்வி இப்ப என்னன்னு சொன்னா, அர்ஜுன ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்துல போய் பட்ஜெட் தொடர்பாக பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சு பெரிய பெரிய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை வந்து கதைக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கிற ஒரு ஆள். அப்படி ஆளுமை இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த விண்ணப்ப படிவங்கள்ன்ற விஷயத்துல வந்து ஏன் கேரளா சேர்ந்தவர், ஏன் புலவிட்டவர் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து மக்களை ஏமாற்றுகிறார், தன்னையும் ஏமாற்றி இருக்கிறார், அதே நேரத்தில் வந்து மக்களையும் ஏமாற்றுகிறார். அவர் வந்து அந்த பிரசித்தம் அடைகிறதுக்காக, ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்களை பதிவு செய்யுது. அவரை வந்து இவங்க வந்து அந்த டீம்ல இருக்கிறாங்க, இருந்தும் அவர்களை வந்து நேரடியாக சந்திக்க எல்லாம் இருந்திருக்குது. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தான் வந்து அவருடைய கருத்துக்கள், அவர் சொல்ற விஷயங்களை வந்து தான் யூடியூப் சேனல்ல தான் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதான். அவரோட வந்து நேரடியாக கதைக்கிறது, தொலைபேசி மூலம் கதைக்கிறது வந்து ஏழாம் இருக்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அது யாரு? இவங்க ஏற்கனவே அவருடைய அந்த தேர்தல் தொடர்பான அந்த குழுவில் வந்து இருக்கிற ஒரு நபரை வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா,
அர்ஜுனா அவர்களாம் இந்த வேட்பாளர்கிட்ட இருந்து காசு மட்டும் வேண்டல, அதை தாண்டி வெளிநாட்டுல இருந்தும் வெளிநாட்டுக்கு எங்களுடைய புலம்பெயர் உறவுகள்கிட்ட இருந்தும் அந்த காசுகள் நிறைய தேர்தலுக்கான காசுகள் வந்து வேண்டி இருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு அர்ஜுனா தரப்புல ஒரு ரிப்ளை வந்து இன்றைக்கு அவர் போஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த வலிகாமம் பகுதியில இருந்து 40,000 காசு வந்திருக்குதான், அந்த கட்டுப்பணம் வந்து வந்திருக்குதானா. இதை தாண்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் வந்து கொஞ்சம் பேர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 30,000 காசு போட்டிருக்கான். அப்ப வலிகாமத்தில இருந்து 40,000 காசு வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஒரு சில பொதுமக்கள் வந்து இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 30,000 காசு டிபாசிட் பண்ணியிருக்கான். இதனை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளும் வந்து காசு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இதுல ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. அது எவ்வளவு காசுன்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையும் வந்து பதிவு செய்யலை. இதுவும் ஒரு விடயம். காசு அனுப்பியிருக்காங்க. அந்த காசை வச்சுக்கொண்டுதான் மிச்சம் இருந்த வேட்பாளர்களுக்குரிய அந்த கட்டுப்பணங்களை வந்து தாங்க கட்டியதாக வந்து அர்ஜுன ராமநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கு. அடுத்த விடயம் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த பெண், அதாவது இந்த நவாலி வடக்கை சேர்ந்த இந்த பெண் அவர்கள் வந்து தாங்களா அவராவே வந்து இந்த அர்ஜுன் அவருடைய குழுவில் இணைஞ்சு தேர்தலில் இணையணும்னு சொல்லி கேட்டதாகவும், அதன் பேர்ல தான் அவர்களை வந்து இதுல சேர்த்து கொண்டதாகவும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இவர்கள் தான் தன்னை அந்த தேர்தல் அவருடைய டீம் அவருடைய அணியில வந்து சேர்த்ததா வந்து இந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த பெண் மீது வைக்கிறார். என்னன்னு சொன்னா, இந்த பெண்ணானவங்க, அதாவது இந்த நவாலி வடக்கு பகுதியை சேர்ந்த இந்த பெண்ணானவங்க ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த பின்புலத்தை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சொல்லித்தான், அந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் சொல்லித்தானா இவங்களை வந்து இந்த தேர்தல் டைம்ல அர்ஜுனா அவர்களுடைய இந்த தேர்தல் அணியில சேர்த்திருக்காங்க. அவங்க தான் இந்த, அதாவது இந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல் பின்புலம் தானா இந்த பெண்ணை வந்து அர்ஜுனோட கட்சியில இணைய வச்சு இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்த வந்து சொல்லுங்க. இதெல்லாம் இதே மாதிரியான காட்சிகள நாங்க நிறைய படங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறொரு எதிரிகள் வந்து இன்னொரு குழுவுக்குள்ள வந்து ஒரு ஆளை வந்து அனுப்புறது, இல்லாட்டி போலீஸ் மாறுவேடம் போட்டு ஒரு குழுவுக்குள்ள போய் செயற்படுறது, இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய நாங்க படங்கள்ல பார்த்துருக்கோம். ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா நேர்லயும் இதே மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது தெரியுது. அப்ப அர்ஜுன ராமநாதன் அவர்களுடைய தரப்புல என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, வேற அரசியல் கட்சிகளை பின்புலமாக கொண்ட இந்த பெண் வந்து இவர்களுடைய இந்த அணைக்கு அனுப்பப்பட்டு இப்படி வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கதாக வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த பெண் அவர்கள் நவாலி வடக்கு சேர்ந்த அந்த பெண் அவர்கள் என்ன குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு சொன்னா, அர்ஜுன ராமநாதன் அவர்கள் தன்னை ஏமாற்றி இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து பொதுமக்களையும் ஏமாத்துறார். இதுல குறிப்பிடத்தக்க இன்னொரு விடயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா, உயர்மட்டத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாம் நிறைய அரசு அதிகாரிகள் எல்லாம் அர்ஜுனா ராமநாதனை பற்றி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பொய் சொல்லுகிறார், மக்களை ஏமாத்துகிற 2 விடயங்களை வந்து அவர்கள் தெரிந்து வச்சிருக்காரு. அவர்களுக்கு அந்த விஷயம் வந்து விளங்கிட்டுது. சாதாரண மக்களுக்கு வந்து அந்த விஷயம் விளங்கல, அந்த மக்கள் வந்து ஏமாறுகிறார்கள் என்ற மாதிரியான விஷயத்தை வந்து இந்த நவாலி வடக்கை சேர்ந்த இந்த பெண் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது இவங்க சொல்லியிருக்க இந்த விடயமும் வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான விடயமா வந்து பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன். இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.